காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் பசங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். சரி எந்திரிச்சோன்னே முதல்ல இந்த பச்சைப்பயிர் குழம்பு வச்சிடலாம். காலையில் மத்தியானத்துக்கு 2 வேளைக்கும் சேர்த்து சோள மாவு இருந்தது, அதனால் தோசை ஊற்றி நம்ம பச்சைப்பயிர் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பயிர் போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே டைமை பார்த்தா அப்படியே ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே சமையல் வேலையெல்லாம் முடிச்சு பாக்ஸுமே எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். சரி குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தால் இன்னும் லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக குழம்பு வைக்கிற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பசங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெரியவனோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தயிர் சாதம் வேணும்னு கேட்டிருந்தேன், அதனால தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து கார்ன் வேணும், ஸ்வீட் கார்ன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்வீட் கார்னுமே அப்படியே இட்லி பானையில அப்படியே வச்சு வேக வச்சுட்டேன். காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு சோள மாவு தோசைக்கு வேர்க்கடலை சட்னி. இந்த வேர்க்கடலை சட்னி முதல் நாள் நைட் வச்சதே இருந்தது. அவனுக்கு வேர்க்கடலை சட்னினா ரொம்ப பிடிக்கும், அதனால அவன் அதே சாப்பிட்டுக்கிட்டான். இந்த கார்னில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் சால்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் டீக்கு அப்படியே ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 45 மினிட்ஸ் டைம் இருக்கும். அந்த கேப்பில் வந்து சின்னவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கான ரெசிபி அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் சாதம் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு அப்பளம் வந்து சைட் டிஷ்ஷாக கேட்டிருந்தான். இந்த மாதிரி அப்பளம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ஆர்டர் போட்டா. இது வந்து பேட் அப்பளம்னு வந்து கவரில் போட்டிருந்துச்சு அந்த அப்பளம் பேக்கெட்டில். ஆனால் இவனுக்கு வந்து அது லெக் பீஸ் மாதிரி இருக்கான், சிக்கன் லெக் பீஸ் மாதிரி, அதனால் சிக்கன் அப்பளம் அப்படின்ட்டு பேர் வச்சுட்டான். ஸோ இதெல்லாமே பேக் பண்ணி கொடுத்து விட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த பச்சைப்பயிர் குழம்பே நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இந்த பச்சைப்பயிர் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய குழம்பு தான். தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்காக இருந்தாலும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசை பண்ணிவிட்டு ராகி தோசைக்கு வந்து இந்த பச்சைப்பயிர் குழம்பு வச்சு அப்படியே அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டேன்.